பெரும்பாலும் எனக்கு படித்து தெரிஞ்சுக்கணுன்றதை விட அந்த கேரக்டர்ஸ் என் கண் முன்னாடி வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வாழற கதாபாத்திரங்கள் தான், வாழற நபர்கள் தான். அது பாண்டியனாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சிறுலா இருக்கட்டும், மகேஷாக இருக்கட்டும், எல்லோரையும் நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அதனால் நடந்த சம்பவங்களை தான் அவர் கதையாக வடிவமைக்கிறாரு. என்ன ஒரு கூடுதல் விஷயம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து பார்க்கிறார்கள் எழுத்தாளர்கள். நாம் சாதாரணமாக கடந்து போகிற விஷயத்தை கூர்ந்து நுணுக்கமாக அதை ஆராய்வதன் காரணமாக அந்த எழுத்து அவ்வளவு அழகாக இந்த நியாயங்களை தெளிவாக எடுத்து வைக்கிறேன். உதாரணத்துக்கு எனக்கு காப்பு கட்டுறது, நான் கிராமத்தில் வளரல, அதனால எனக்கு இதில் பெரும்பாலும் இந்த வட்டார மொழி, குறிப்பாக இந்த ஒரு நாள் டிஎஸ்பி எல்லாம் படிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தது தொடர்களே. வட்டார மொழி புரியாது. அதில் அந்த இரமாறன் கேட்டவர் உண்மையிலே வருவது கூட கேட்டுட்டாங்க. அது என்னப்பா வார்த்தை இரமாறன் கேட்டவர், எனக்கு புரியல. அப்புறம் பரத்தே கடைசியில் சொன்னாப்புல, அது புத்தி கேட்டவர், அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் இந்த ஒட்டுமொத்த கதைகளில் பொலி எருமை எனக்கு ஒரு முழுமையான வடிவை பெற்றிருப்பதாக தோன்றியது. ஏன்னா அதில் ஒரு தீர்வும் இருக்குது, அதில் ஒரு தீர்வை கொடுத்துருக்கிறார். சாதி எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக எடுக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட தோன்றியது. அந்த அளவுக்கு ஒரு காப்பு கட்டுற நிகழ்வு எதற்காக நடக்கிறது. நான் என் பிள்ளைங்களுக்கு வகுப்பு எடுத்தேன். அப்போ கேட்டேன், எப்போ காப்பு கட்டுறாங்க, அது எதுக்காக அப்படின்னு. பலருக்கு தெரியல. நான் ஒரு காரணம் சொன்னாங்க, சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக காப்பு கட்டுவாங்க. ஆனால் இந்த கதையை பொலி எருமை படித்த பிறகுதான் தெரியுது, ஓஹோ இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு போல இருக்கு. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பு தேவை எப்படி இந்த திருமணத்தின் நேரத்தில் சொல்லுவாங்க. அதாவது பார்ப்பானுக்கு மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நேரத்தில் ஒரு பூணலை கட்டி திருமணம் முடிஞ்சவங்க அறுத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல இந்த திருவிழா நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு காப்பை கட்டி அவர்களை எல்லா வேலையும் கூட அப்படியே அந்த நேரத்தில் ஒன்னடி மண்ணா அவர்களுக்கு தீண்டாமையை அனுசரிக்காமல் அவர்களை கூட வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வச்சு எல்லா வேலைகளையும் வாங்கிட்டு திருவிழா முடிஞ்சவொன்னே அதை அறுத்துட்டு போ. அது வரைக்கும் நீ வீட்டுக்கு போகக்கூடாது, உன் வீட்டுக்கு போகக்கூடாது, உன் மனைவியோட படுக்கக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, அசைவ உணவை சாப்பிடக்கூடாது, இப்படி பல்வேறு நிபந்தனைகள். அப்போ நோக்கம் புரிகிறது. இந்த கதையில் எதற்காக காப்பு கட்டுறாங்க, இதற்கு பின்னாடி சாதியம்ன்ற விஷயம் எவ்வளவு இந்த சமூகத்தில் இயங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பொலி எருமை இல்லை கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த பொலி எருமையை வெட்டுவாங்க, அந்த பலியிடப்பட்ட அந்த ரத்தத்தில் ஒரு குழந்தை காலை வச்சுடும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பலியினுடைய பலனெல்லாம் இந்த ஊருக்கு தானே போய் சேரணும், அதை யாராவது மிதிச்சுட்டா அந்த பலன் வெளியிலேருந்து வந்தவனுக்கு போய் சேர்ந்துடும், வெளியூர்காரனுக்கு போய் சேர்ந்துடும். அந்த வகையில் அந்த குழந்தை அது மிதிச்சிருச்சு, வேறு ஊரை சேர்ந்த ஒரு குழந்தை மிதிச்சிருச்சு, அதை வெட்டிடணும், அதை பலி குத்தும் அந்த குழந்தையும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போதான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வயதான பெண் அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. இல்லை வேறு ஒரு பரிகாரம் என்னன்னா, அந்த குழந்தையை திருவிழா முடிகிற காலம் வரை நீங்க என்ன பண்ண வேணாம், அடுத்த திருவிழா, இந்த திருவிழா இல்லை, அடுத்த திருவிழா வரைக்கும் இந்த ஊரிலேயே இருக்கட்டும். அப்போ அந்த புண்ணியெல்லாம் போகாது, அந்த ஊருக்கு போகாது என்று ஒரு பரிகாரத்தை சொல்லி எப்படியோ அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. கடைசியா அந்த குழந்தை வழக்கறிஞராக வரும். அந்த திருவிழாவை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வழக்கறிஞராக வந்து, இந்த திருவிழாவில் தீண்டாமை இருக்கு, சாதிய கொடுமைகள் நடக்குது, ஆகையால் இந்த திருவிழாவை நான் முற்று புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளோடு வந்து அந்த திருவிழாவை நிறுத்தும் காட்சி கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ இது நாம் சில வேலைகளில் சமூகத்தில் சாதி இருக்குது, பெண்ணடிமைத்தனம் இருக்குது, இது போன்ற விஷயங்கள் இருக்குது.
இதை வெறும் விவரிப்பாக மட்டும் இல்லாமல் இதன் மீது கோபம் கண்டு அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்லுவது ஒரு நிறைவை தருகிறது என்ற வகையில் எனக்கு அந்த கதை மிகவும் பிடித்திருந்தது. இது போன்று பல கதைகளையும் தோழர் சொல்லிட்டாரு. தம்பி சொன்னார், எனக்கு உண்மையிலே இலக்கியமோ புனைவுகளோ வாசிக்கிற பழக்கம் கிடையாது. உண்மையை ஒத்துக்கிறேன். நான் எந்த இலக்கிய கூட்டத்திலையும் பங்கெடுத்தது கிடையாது. வாசிப்பு உண்டு. ஆனால் வாசிப்பு என்பது பெரும்பாலும் வரலாறு, உண்மைகள், செய்தித்தாள்கள், அரசியல், சமூகம் சார்ந்த விஷயங்களை வாசிப்பேனே தவிர புனைவுகள் வாசிப்பது கிடையாது தோழர்களே. ஆனால் பரத்துக்காகவே படிக்கிற ஒரு நிர்பந்தம், பரத்துக்காக வாசிக்கணும் இல்லை. ஒரு எப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பல தடைகளையும் கடந்து இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதில் கிடையாது. அந்த வகையில் பரத்தை நாம் தான் என்ன பண்ணணும், அந்த அங்கீகாரத்தையும் பாராட்டையும் நாம் தான் வழங்கியாக வேண்டும். அது ஒன்றும் பரிதாபப்பட்ட அந்த தோழர்களே, உண்மையிலேயே திறமை இருக்கிறது. எழுத்தில் என்ன இருக்குது, அவ்வளவு ஆற்றலும் திறமையும் வெளிப்படுது. அதற்காக அதற்குரிய பாராட்டை நாம் பரத்துக்கு வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நான் இந்த கதைகளை வாசிப்பது.